ஹாய், நவம்பர் 10 எடுத்த விலாகு. லஞ்சுக்கு தக்காளி சாதமும் ஆனியன் ரைத்தாவும் பசங்களுக்கு வச்சு கொடுத்துட்டேன். காலைல சாப்பாட்டுக்கு ஞாயிற்றுக்கிழமை வச்ச மட்டன் குழம்பு இருந்துச்சு. அதை காலைல சாப்பாட்டுக்கு பசங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்து சாப்பிட்றச்சுக்க. எப்போயுமே வெரைட்டி ரைஸ் அப்படின்னா 2 டிஃபன் கொண்டு போங்க. நம்மளே ஸ்கூல் டயத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் யாருனாச்சும் வெரைட்டி ரைஸ் கொண்டு வந்தால் நம்மளே அதில் பாதி சாப்பாடு சாப்பிட்ருவோம். அதனால் அதுங்களுக்கு எப்போயுமே வெரைட்டி ரைஸ் அப்படின்னா 2 டிஃபன் கேட்குங்க, கொடுத்துட்றேன், சாப்பிட்டு வந்துடுங்க. அப்புறம் லஞ்ச் பேக் பண்ணிவிட்டு எப்போயுமே காலைல அவங்க அப்பா தான் ஸ்கூலில் போய் விடுவாங்க. ஏன்னா இன்றைக்கி அவங்க அப்பா காலைல ஆஃபீஸ் வெள்ளனா போகணும் அப்படின்னால நான் போய் ஸ்கூலில் போய் விட்டு வந்தேன். ஸ்கூலில் விட்டு வந்துட்டு வீடை வேறு துடைக்கணும். ஏன்னா இன்றைக்கி சஷ்டி வேறு, அடுத்த நாள் செவ்வாய்க்கிழமை நம்ம சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு வீடை துடைக்கணும். அதனால் போய் விட்டுட்டு வந்துட்டு அப்படி தான் வீடை துடைச்சேன். நம்ம வீடு துடைச்சி முடிக்கவே எப்படியும் அப்படின்னா எப்படியும் 3:30 ஆயிரும். அந்த 3:30 முடிகிறக்குள்ளே பிள்ளைகளை போய் திரும்பி கூப்பிட்டு வந்துடணும். சாமி பாத்திரம் விளக்கி வச்சுட்டு தான் பிள்ளைகளை போய் கூப்பிட போனேன். கூப்பிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் நைட்டு உட்காந்து சாமி ரூமில் கீழே கோலம் போட்டுட்டு எல்லாமே சாமிக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வச்சுனா காலைல பூஜை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ரெடியாக இருக்கும். ஏன்னா காலைல எழுந்திரிச்சி இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா டைம் இருக்காது நம்மளுக்கு. ஏன்னா திரும்பி காலைல சமைக்கணும் அப்படின்ட்டு